Hi viewers, welcome to அயல்நாட்டு சமையல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்க்க போறோம், மட்டன் சமோசா. இந்த மட்டன் சமோசாக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். அந்த மாவு வந்து இப்போ நான் பிசைய போகிறேன். அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவு பிசைகிறதுக்கு நான் 1/4 கப் கோதுமை மாவும் 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மைதா மாவுலேயே ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் மைதா மாவுலேயே கூட பண்ணிக்கலாம். இது 1/4 கப் கோதுமை மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும் திரட்டுறதுக்காக. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் நான் எடுத்திருக்கேன். 1/4 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். 1/4 கப் மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, தண்ணி, இதோட சேர்த்து ஆயில் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த 1/4 கப் கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 1/4 கப் மைதா மாவையும் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது நான் 4 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் வாட்டர் ஊற்றி இது பண்ண போகிறேன். நல்லா போட்டு கலந்துக்கிறேன். இப்போ நீங்கள் கலந்துட்டு அதை நீங்கள் வந்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டி மாதிரி அப்படியே வரணும், அது அப்படியே உடையணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தது வாட்டர் ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும், அப்படியே ஒரேதாக ஊற்றிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப சாஃப்டாக வந்து பிசைஞ்சிரும். அதனால வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக இருந்துக்கணும், ஆனால் ஃபர்மாக இருக்கணும். ஏன்னா ஊற வைக்க போகிறோம், அதனால அதில் வந்து நல்லா இன்னும் சாஃப்டாகிடும். இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நான் நீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மாவு பிசைஞ்சாச்சு. இது நம்ம வந்து ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் இதை ஊற வைக்காமல் வந்து நீங்கள் சமோசா போட்டிங்கன்னா அது சரியாக வராது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. மாவு வந்து நல்லா ஒரு 1 hour, மினிமம் 1/2 hour இல்லை மேக்ஸிமம் 1 hour, அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் 1 hour மாவு நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ நான் வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்க போகிறேன். நல்லா இது மெல்லிசாக திரட்டிக்கணும். திக்காக திரட்டினீங்கன்னா அப்புறம் வந்து சமோசா வந்து ரொம்ப திக்காக வர மாதிரி ஆகும். மெல்லிசாக திரட்டினா தான் நல்லா கிறிஸ்பியாக அப்படி நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு ஒரு 1 hourக்கு. இப்போ நான் வந்து அந்த மாவை வந்து 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மெல்லிசாக நான் வந்து திரட்ட போகிறேன். நல்லா மெல்லிசாக திரட்டணும். நடுவில் உங்களுக்கு எங்கேயாவது கிழிஞ்சிருச்சுன்னா அது நீங்கள் வந்து அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 2 உருண்டை எனக்கு வந்தது. 2 உருண்டையும் நல்லா மெல்லிசாக திரட்டிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து இதை நம்ம டோஸ்ட் பண்ணணும். இந்த டோஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. இப்போ பேன் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் சூடு பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. இப்போ திரட்டின ஒரு மாவை எடுத்து நான் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நேரம் வந்து வச்சு டோஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். இப்போ கலர் வந்து லைட்டாக அப்படியே மாறுதான், அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிடணும். இப்போ நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு மாவை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈக்குவலாக கட் பண்ண பாருங்கள். ஒரு சில டைம் வந்து ஈக்குவலாக வராது, அது வரலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எல்லா நேரமும் வந்து மாவை கவர் பண்ணியே வைங்க, நம்ம மெல்லிசாக திரட்டினதுனால காஞ்சிரும் அது. இப்போ அடுத்த சமோசா எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மைதா பேஸ்ட் நான் செஞ்சு வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் மைதா மாவை வந்து கரைச்சி வச்சுக்கணும், ஒரு திக் பேஸ்ட்டாக. இது வந்து வாட்டர், தண்ணி, அப்புறம் இது மட்டன் கீமா, இது ஆயில். இப்போ ஏற்கனவே கட் பண்ண ஸ்ட்ரிப்பை நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். மாவு காஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி வச்சு ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 விரலை வந்து மாவுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்து இப்போது மட்டன் கீமா ஃபில் பண்ணுறேன். ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது, ஒரு 3/4 ஃபில் பண்ணால் போதும். ஓரம் ஃபுல்லாக வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு க்ளூ மாதிரி, கம்மு மாதிரி ஆட் பண்ணணும். மேலேயும் வந்து இந்த மாதிரி இது மைதா மாவு பேஸ்ட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும்.
நல்லா வந்து டைட்டாக சீல் பண்ணிக்கணும். எங்கேயாவது காஞ்சிடுச்சுன்னா மாவு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சமோசா நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போது காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் போட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நான் இன்னொன்று ஒரு சமோசாவும் செஞ்சு காமிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விரலை உள்ளே விட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி வச்சுக்கணும். நான் இதை வந்து வேறு விதமாக பண்ணுறேன் பிகினர்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ஓரத்தை வந்து நம்ம மைதா மாவு பேஸ்ட்டு போட்டு சீல் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளுக்கையும் வந்து இந்த மாதிரி இந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சு நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இதில் வந்து நம்ம மட்டன் கீமா போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கும். இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ நான் வந்து அதில் மட்டன் கீமா வந்து போட்டு ஃபில் பண்ணுறேன். 3/4 தான் ஃபில் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது. அது வந்து சரியாக வந்து பொரியாது. இப்போது ஓரங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து போட்டு நான் க்ளூ பண்ணுறேன். இப்போது இந்த ஓரத்தை வந்து நம்ம மூடலாம். அவ்வளோதான். நல்லா ஸ்டிஃபாக வந்து மூடிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சமோசாவும் ரெடி. நான் அதே மாதிரி ஆயில் போட்டு நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மட்டன் கீமா எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வீடியோ எண்ட் கிளிப்லேயும் வரும், அங்கே போய் பாருங்கள். இப்போ பேனில் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சமோசா ஒன்றுத்தையும் போட்டு பொரித்து எடுக்கணும். ரொம்ப வந்து ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க பேனை. நிறையா போட்டு இது பண்ணால் பொரிஞ்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால கம்மியாக போட்டு பேட்சாக பொரிக்கணும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு பக்கமும் வந்து ஃப்ளிப் பண்ணி நம்ம பொரித்து எடுக்கணும். பேன் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இது எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சூப்பரான சுட சுட மட்டன் சமோசா இப்போ ரெடி. இந்த மட்டன் சமோசாவை நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம். அந்த மாதிரி பொட்டலம் மாதிரி கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஒரு 3 நாளைக்கு. ஆனால் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா வேணுங்கிறப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரித்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அயல்நாட்டு சமையலில் பார்க்குறேன். Until then it's bye from Swati.